இன்னைக்கு மழை எங்கெங்க பெய்யுதுன்னு பார்க்கலாம். ம், பாருங்க நல்ல மழையோட இருக்கு புயல். நல்லா அந்த மேகத்தோட இருக்கு. இப்போ அந்த எல்லோ கலர் இடத்தெல்லாம் 13 பாருங்க 13 மேகமா மழை பெய்யுது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மழை மட்டும் அங்கே வந்துச்சுன்னா, இந்த மேகங்கள் மட்டும் நம்ம சென்னை நவுந்துச்சுன்னா, பார்க்காத மழையை பார்க்கும் சென்னை. இதே மேகத்தை இலங்கையில் பெஞ்சப்ப பாருங்க. இன்னைக்கு வேற இருங்க அங்கே பாருங்க. இலங்கையில் அங்கே பாருங்க மழை. இங்கே எவ்வளோ பெஞ்சிருக்கு இலங்கையில். இங்கே பாருங்க 17 வேறு லெவல். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 9:40 9:50 ஆகுது. 9:50. மழை எவ்வளோ எங்கே இருக்குது மேகம் புயல் எங்கே இருக்குது சென்னைக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 90 கிலோமீட்ரு பக்கத்தில் தான் இருக்குது. அது மேக்ஸிமம் இப்போதைக்கு பார்த்தா சென்னையை தான் கடக்கிற மாதிரி இருக்குது. வரேன் ஜிபிஎஸ்சில் பார்க்கலாம். ஜிபிஎஸ்சில் பார்த்தா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் ஜிபிஎஸ். எப்படின்னா டுமாரோ காலைல 5 மணிக்கு சரி மழை இருக்குது நெல்லூர் சென்னைலாம். அங்கே அவ்வளோக்கெல்லாம் திருப்பதி நல்ல மழை இருக்குது. நம்ம புயல் எங்கே கரையை கிடக்குதுன்னு பாருங்கள். இங்கே தான் புயலுடைய மையப்பள்ளி வெண்டர் பாருங்கள். இங்கே பாருங்க கரையை காமிச்சு அதாவது பாதி தொட்டுது. இப்போ அது இப்படி ஃபுல்லாக கரையை கிடக்கால. அங்கே பாருங்கள் திரும்பியும் சென்னை நோக்கி வருது பேக்கு. இது என்ன பண்ணோம், திரும்பி கடலுக்கு போய் வலுவாகி திரும்பியும் கடலூர் பக்கம் போகும் பாருங்க. சென்னைக்கு வருதா, சென்னைக்கு வந்துட்டு திரும்பி கடலூர் பக்கம் போகும். டுமாரோ மேக்ஸிமம் இருக்குது. இப்போது இந்த மழை எப்படி இருந்தாலும் பாருங்க இந்த மையப்புள்ளி சென்னை கிட்ட பாருங்க சென்னையை தொட்டுட்டு தான் போகுது. ஜிபிஎஸ்சில் பார்த்தா இதே ஐக்கானில் பார்த்தா இங்கே பாருங்கள் ஐக்கானில் பார்த்தா சென்னையை தொடலை. கடல்லே ரவுண்ட்ஸ் அடிக்குது. கடலை ரவுண்ட்ஸு திரும்பி கடலூருக்கு போகுது பாருங்க. ஏன்னா ஐக்கானுக்கு ஜிபிஎஸ் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு காலைல ஒரு 3 மணி அளவு தான்